எனக்கே தெரியலடா பைத்தியம் முடிச்சிருச்சுடா எனக்கு எல்லாத்தையும் மறந்துட்டேன் அடுத்த லைன் தெரியல அப்புறட்டா கட் பண்ணு அதே இடத்துல சுத்தாத ஈரக்கோல நடுங்குதடி ஹலோ गाइस எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு செமையான ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா செல்ஃப் பிரைடல் மேக்கப் அண்ட் நான் இன்னைக்கு கிரியேட் பண்ண போறது நார்த் இந்தியன் பிரைடல் லுக் சவுத் இந்தியன் வந்து நான் ஆல்ரெடி என்னோட வெட்டிங்காக நிறைய வந்து பிரைடல் லுக்ஸ் மாதிரி போட்டுருந்தேன் பட் ஆனா ஒரு நார்த் இந்தியன் லுக் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு நார்த் இந்தியன் லுக் ட்ரை பண்றேன் மெயினான ரீசன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னொரு சேனல் ஒன்று என்கிட்ட இருக்கு நீங்க பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க ராம் வித் ஜானு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த சேனல்ல ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்றோம் அதுக்காகவே நீங்க நான் கம்ப்ளீட்டா ஒரு நார்த் இந்தியன் பிரைடா ரெடி ஆக போறேன் அப்படியே உங்களுக்கும் நீங்க வந்து ஒரு பிரைடா இருக்கீங்கன்னா எப்படி வந்து ரெடி ஆகலாம் எப்படி மேக்கப் போடலாம்னு உங்களுக்கு நான் காட்ட போறேன் சோ கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப் நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் நீங்க நம்ம பார்க்க போறோம் எல்லாத்தையுமே கூடவே சேர்ந்து நீங்க பாருங்க பிஃபோர் இப்படி தான் இருக்கு ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் Demon girl, evil eyes, she be telling lies. ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் மேல படக்கூடாது அதனால கொண்ட போட்டுக்கிறேன் ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் தான் நான் பண்ணிக்கிறேன் பிகாஸ் வந்து ஒரு பிரைடல் லுக்குங்கிறதால கொஞ்சம் கிளிட்டர்லாம் நான் யூஸ் பண்ண போறேன் நம்ம கிளிட்டர் யூஸ் பண்ணும்போது கண்ணு கீழெல்லாம் வந்து கிளிட்டர் ஆயிடும் ஸோ ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறமா அப்படி ஃபாலோ அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது ஸோ ஃபாலோ அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வைப் பண்ணி கிளியர் பண்ணிட்டு மேல ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஐப்ரோஸ் நான் பண்ணிக்கிறேன் நார்மலா எனக்கு ஐப்ரோஸ்ல ஸ்டார்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்றது பேக்கோட ப்ரோ போமாட் அண்ட் இதை வந்து ஒரு நல்ல ஷார்ப்பா கொஞ்சம் டிராமாட்டிக்காவே போலாம் செமையாவே இன்னைக்கு லுக்கை நம்ம கிரியேட் பண்ணுவோம் நல்லா ஷார்ப்பாவே போட்டுக்கிறேன் ஸோ பேசிக்லி இப்படிதான் வந்து போடணும் நான் வந்து கொஞ்சம் நல்லா இங்க ரொம்ப டார்க் ஆக்கல எனக்கு எப்பவுமே இங்க ரொம்ப டார்க்கா தான் பிடிக்கும் இங்க லைட்டா வச்சுக்கிட்டேன் அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே டார்க்கா போட்டுட்டு நான் யூஸ் பண்ணது ஒரு மாதிரி பிரவுன் ஷேட் மாதிரி ஸோ அதனால எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி தெரியாது அடுத்து பாத்தீங்கன்னா மார்ச் வந்து கடிச்சு வச்ச ஒரு பிரஷ் இருக்கு நாசமாக்கி வச்சிருக்கான்ல இந்த பிரஷ்ல வந்து இந்த ஆக்சுவலி இது பேசிக்லி ஒரு ஸ்பூலி இதை வச்சு கோம் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஐப்ரோஸ் வந்து ரெண்டு பக்கமும் நான் பண்ணிட்டேன் இந்த இடத்துல எனக்கு ஒரு கட் இருந்தது அண்ட் அதை வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஜூமில் நான் வந்து காட்டுறேன் ஏன்னா இன்னும் கூட கிளியராக தெரியும் அப்படிங்கிறதுனால அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் ஃபில் பண்ணிட்டேன் அதுக்கு மேலே இன்னும் நான் டார்க் ஆக்கலை ரொம்ப டார்க் ஆக்குனா ஒரு மாதிரி ஷின்சான் ஐப்ரோ மாதிரி தெரியும் பட் இப்போ வந்து நேச்சுரலாக இருக்குது ஸோ தூரத்தில் பார்க்கும்போது நல்லா உங்கள் ஐப்ரோஸே நல்லா நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இன்னொன்று நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டுறேன் சப்போஸ் யாருக்காவது ஐப்ரோக்கு உள்ள இந்த மாதிரி ஏதாவது ஓட்டை இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருந்தது அந்த மாதிரி ஓட்டை இருக்குது அப்படின்னா நைக்கால ஐப்ரோ ஃபில்லர்னு ஒன்று இருக்குது டேக் ப்ரோ ஐப்ரோ ஃபில்லர் அப்படின்னு சொல்லி ஸோ அதை வச்சு அந்த ஓட்டையை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் ஸோ ரொம்ப வந்து அங்கங்கே பால்டா இருக்கு அப்படின்னா இது போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை ஸோ அதனால நான் ரொம்ப லைட்டாக போட்டுக்கிட்டேன் அடுத்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நான் வந்து LA Girl ப்ரோ கன்சீல் யூஸ் பண்றேன் கம்பல்சரி வேணும் அப்படின்னா மட்டும் என்ன பண்ணலான்னு காட்டுறேன் இப்படி போட்டுட்டு உங்களோட ஐப்ரோ நல்லா இன்னும் ப்ரிசைஸாக தெரியணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்சா லைக் மிரரை பார்த்து நீங்கள் போடுங்க ஸோ அப்போ வந்து இப்படி பிடிச்சிட்டு இங்கே பிளெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கிளியராக பிளெண்ட் ஆகும் ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியுதா இந்த பக்கத்தை விட இந்த பக்கம் இன்னும் ப்ரிசைஸாக இருக்கும் நீங்கள் வந்து பிரைடல் அப்படின்னும் போது இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் பட் எனக்கு நான் இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு நான் கொஞ்சம் நேச்சுரலாகவே வச்சுக்கிட்டேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பாருங்கள் அகெயின் சேம் அந்த ஸ்பூலி எடுத்துட்டு ஒரு வாட்டி இப்படி கோம் பண்ணிக்கோங்க சப்போஸ் கன்சீலர் வந்து இந்த ஐப்ரோவில் எங்கேயாவது போய் பட்டுருச்சு அப்படின்னா கூட அது கிளியர் ஆகிடும் ஓகேவா ஆல் டன் ஸோ இப்போ இந்த பக்கம் ஐப்ரோவே செம நீட் ஆயிடுச்சு பட் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் குளறுபடியா இருக்கு இதே இந்த கலர்ல ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த பக்கம் வந்து நான் கன்சீலரும் போட்டு மேலே வந்து ஐ ஷேடோவும் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்கலியோட எண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் பேலட் என்ற ஒரு ஃபியூ பேலட்ஸ் தான் இருக்கு அதை வச்சு தான் நான் ரிப்பீட் பண்ணுவேன் அதில் பாப்பி பீச்சுன்னு ஒரு ரொம்ப ஒரு லைட்டான ஒரு பவுடர் மாதிரி இருக்கு பேசிக்கலி அதை வந்து இப்படி கண்ணு ஃபுல்லாக போட்டுக்கிறேன் ஜஸ்ட் ஒரு செட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த சென்டெஸ் ஒரு பிஞ்ச் கலர் கொடுக்கும் அதுக்காக அடுத்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஒரு பேலட் அது என்னன்னா ஃபாரெவர் டைனமிக் பேலட் டைனஸ்டி அப்படிங்கிற ஒரு பேலட்டு அண்ட் அதுலேருந்து இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி இருக்குது இதை எடுத்துக்கிறேன் இந்த கண்ணில் நான் போட்டேன் ஸோ அதே தான் இந்த கண்ணில் ஃபாலோ பண்ண போகிறேன் ஜஸ்ட் சேம் ப்ரஷ் தான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு என்னோட அவுட்டர் கார்னரில் நல்லா அப்ளை பண்ணி க்ரீஸில் லைட்டாக போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஒரு இந்த ஷேட் வந்துச்சுன்னா போதும் கேமரா விட நேரில் நல்லா டார்க்காக சூப்பராக இருக்குது ஓகே ஸோ இந்த ஷேடு போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் பேலட்லேயே இந்த ஒரு ரெட் ஷேட் மாதிரி இருக்குது அண்ட் இது வந்து கொஞ்சம் என் ட்ரெஸ்ஸு லைட்டாக ரெட்டு தான் ஸோ அதனால அதை எடுத்துக்கிறேன் அதை எடுத்துட்டு டஸ்ட் பண்ணிப்பேன் எப்போவுமே வந்து பிகாஸ் அந்த பவுடர் ரொம்ப போய் டெபாசிட் ஆகக்கூடாது அண்ட் ரொம்ப ஃபால் அவுட்டும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால டஸ்ட் பண்ணிவிட்டு தெரியுதா அவுட்டர் கார்னரில் நல்லா போடுறேன் நல்லா போட்டு ப்ரஷ்ல பேலன்ஸ் இருக்கிறத வச்சு கொஞ்சம் இப்படி ஃப்ரண்ட்ல க்ரீஸில் லைட்டாக என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அவுட்டர் கார்னரில் தான் இருக்குது அடுத்து ஒரு பிளாக் கலர் ஷேடோ ஒன்று எடுத்துக்கிறேன் அதை எடுத்துட்டு இந்த கார்னரில்
ரொம்ப கார்னரில் போட்டு இந்த மாதிரி பிளாக் போட்டு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ப்ரஷ்ஷை வச்சு இப்படி மேலே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு கோல்ட் ஷேட் இருக்குல்ல, இதை எடுத்துக்கிறேன். ஒரு டிப்பிக்கல் நார்த் இந்தியன் லுக் தான் ட்ரை பண்ண போகிறேன். நான் டிஃப்ரெண்ட்டாலாம் புதுசாலாம் எதுவும் பண்ண வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைல, அதனால உங்களுக்கு வேணும்னா நம்ம கட் க்ரீஸ் மாதிரி பண்ணி அப்படிலாம் பண்ணலாம். பட் அது எதுவுமே நான் பண்ணல. பிகாஸ் எனக்கு ஒரு இன்னொரு ½ அன் ஹவரில் நான் கம்ப்ளீட் லுக்கும் முடிக்கணும். ஓ மை காட். அதனால ரொம்ப ஈஸியாக தான் போடுறேன். அகெயின் பிளாக் கலர் எடுத்துட்டு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் போட்டு இன்டென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து எனக்கு என்னன்னா இந்த கோல்டும் இந்த பிளாக்கும் தனித்தனியாக தெரியக்கூடாதுங்கிறதுனால இந்த பிளாக் கலர் யூஸ் பண்ண அதே ப்ரஷ்ஷை வச்சு இந்த நடுவில் கிளிட்டருக்கு மேலேயே நான் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ தட் பிளெண்டடாக தெரியும். வேணும்னா எக்ஸ்ட்ரா கிளிட்டர் கூட போட்டுக்கலாம். பட் ஐ ஃபீல் இட்ஸ் ஃபைன். எனக்கு இதுவே நல்லா இருக்கா மாதிரி நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, இங்கே ஃபுல்லாக கிளிட்டர் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் பண்ணேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காஜலை வந்து இந்த லாஷ் லைன் இருக்குல்ல இங்கே போட்டுக்கிறேன். அது என்ன சத்தம்னு சொல்லி யாரும் யோசிக்காதீங்க. வாஷிங் மிஷின் இப்போ தான் என் நேரம் இப்போ தான் அது ஓடுது, காலிலேருந்து ஓடாமல். கொஞ்சம் இந்த லாஷ் லைன்லேயே போடும்போது அப்படியே இந்த இடத்துல இப்படி போடுறேன். உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல போடுறேன். ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு மாதிரி ஒரு லுக் எஃபெக்ட் வருது. அது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கண்ணை வந்து இன்னும் நல்லா ஷார்ப்பாக டீப்பாக காட்டும். வேணும்னா கண்ணுக்கீழ காஜல் எல்லாமே போட்டு ஃபவுண்டேஷன் போடலாம். பட் எனக்கு பேசிக்லி இந்த பார்ட்டோட ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கப்புறமா தான் நான் விங் லைனராக இருக்கட்டும் கண்ணுக்கீழ காஜலாக இருக்கட்டும் எல்லாமே போடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பயோடோமாவோட மைசிலார் வாட்டர் இருக்குது, அதை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற அந்த இது எல்லாத்தையும் நான் தொடச்சிப்பேன். அந்த கிளிட்டர் வந்து ஒட்டிக்க கூடாது. அதுக்கு முன்னாடியே ஓகேவா, இந்த மாதிரி ஷார்ப்பாக க்ளீனாக கீழே ஃபுல்லாக தொடச்சிக்கலாம். இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படி போட போகிறேன்னு எனக்கே தெரியல. பட் ஃபர்ஸ்ட் டெர்மாவைவோட கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஃபேஸில் இருக்க கிளிட்டர் வந்து என்னதான் மைசலார் வாட்டர்லாம் போட்டு தொடச்சாலுமே போகாது. கொஞ்சமாக கிளென்சர் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா இப்படி தொடச்சிக்கிறேன். இந்த கிளிட்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறது அதெல்லாம் கூட போயிடும். அதையும் மீறி 1-2 இருக்கும். பிகாஸ் இந்த கிளிட்டர் லுக்குன்னு போயிட்டாலே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு வர சம்மர் வெயிலில் கொஞ்சம் நிறைய சுற்றுறேன். அது ஒத்துக்காமல் பயங்கரமாக பிம்பிள்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வருது. என்ன சொன்னாலும் அந்த கிளிட்டர் போக மாட்டேங்குது. பட் ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போட வேண்டியதாக இருக்குது. ஸ்மாஷ் பாக்ஸ் 24 hours ஃபோட்டோ பண்ணி ஷாடோ ப்ரைமர் இது எடுத்துக்கிறேன். பேசிக்கலி இது எனக்கு சாம்பிளில் வந்துச்சு. இல்லைன்னா இவ்வளோ காஸ்ட்லியாக நான் வாங்குவேனான்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் கஞ்ச பண்ணாடதான். இல்ல நீ வெயில கம்மி பண்றதுக்காக ஸ்லோ டவுன் பண்ற மாதிரி. ஐயோ வெயிலுக்கவே ஞாபகம் வருது. சன்ஸ்கிரீன் மறந்துட்டேன். ஐயோ மாய்ஸ்சரைசரும் மறந்துட்டேன். அடுத்தது நூலிடமோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணுறேன். நான் ப்ரைமர் போட்டு மறந்துட்டேன் மாய்ஸ்சரைசர்னு ஒரு சம்பவத்தையே. ஸோ அதனால நான் போட்ட ப்ரைமரை வந்து கிளென்சர் பேட் இருக்குல்ல அதை வச்சு அகைன் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன் தான் இப்படி பண்ணுறோம். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். இன்னைக்கு விளங்கினால தான் வரப்போகுது என்னோட நார்த் இந்தியன் லுக்கு. ஸோ மாய்ஸ்சரைசர் எடுத்து செம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும் மாய்ஸ்சரைசர் போடும்போது. இது நம்ம போட்டு மேக்கப் போடும்போது நிஜமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் நார்மல் ஏதாவது ஒரு மேக்கப் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, மாய்ஸ்சரைசர் பிரச்சனை இல்லை, ஸ்கின் வந்து அவ்வளோ ட்ரையாக இல்லைன்னு சொல்லி விட்டுருவேன் சம்டைம்ஸு. பட் ஒரு பிரைடல் லுக்கு அப்படிங்கிறதுனால கம்பல்சரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் என்ன மாதிரி ஒரு ஸ்கின். ஓகே மாய்ஸ்சரைசர் டன். அடுத்து வந்து நான் சன்ஸ்க்ரீன் போட போகிறேன். சன்ஸ்க்ரீனுமே ரொம்ப முக்கியம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவீனோட சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது தான் அந்த ப்ரைமர் மறுபடியும் போடணும். இதுவே காஸ்ட்லியான ப்ரைமர். இதை போய் இப்படி நான் வேஸ்ட் பண்ணிருக்கேனே கடவுளே மன்னிச்சு. ஸ்மாஷ் பாக்ஸோட அதே ப்ரைமர் எடுத்து ஆக்சுவலி இந்த ப்ரைமர் வேற மாதிரி இருக்கு. நான் வந்து வாங்க போகிறேங்க. செம்ம ஸ்மூத் ஆகுது ஸ்கின்னை. ஐ லைக் இட் வெரி வெரி மச். ரொம்ப லைட்டாக நான் வந்து கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக நான் கரெக்டர் யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் இது காட்டுறது எதுக்குன்னா சப்போஸ் உங்களுக்கு டிஸ்கலரேஷன் எதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே எனக்கு எங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் பிளாக்காக பிக்மெண்டடாக இருக்குமோ அந்த இடத்துல எல்லாமே நான் போட்டுக்கிட்டேன். இப்போ ஜஸ்ட் வந்து அதை அப்படி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி ப்ரஷ்ஷை வச்சு ஃபர்ஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பஞ்சை வச்சு வளர்ந்து வேறு டைம் ஆகுதுங்கிறதுனால பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. என்னோடய ப்ரஷ் இங்கே இல்லை, அங்கே இருக்குது அந்த ரூமில். இப்போ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக ரெடி ஆகிறேன். அடுத்து என்னோடய ஸ்பஞ்ச் எடுத்து ரொம்ப எக்ஸஸாக ஆரஞ்சாக இருக்கிறது எல்லாத்தையுமே இப்படி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது அந்த 2 பக்கம் உள்ள டிஃப்ரென்ஸும். ரொம்ப ஆரஞ்சு இருக்காது, அது எல்லாமே போயிடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு லூஸ் பவுடர் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்ச் கன்சீலர் கரெக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஃபேஸில் செட் ஆகும். ஸோ ஒரு டிரான்ஸ்பரண்ட் லூஸ் பவுடர் போட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரொம்ப லைட்டாக தான் போடணும். ஏன்னா பவுடருக்கு மேலே க்ரீம் வந்து எப்பவுமே ஒழுங்காக செட் ஆகாது. ரொம்ப லைட்டாக போடணும். எனி பவுடர். நான் ஆக்சுவலி என்னோட வெட்டிங்க்கா மெஹந்திக்கான்னு தெரியல, இந்த மாதிரி தான் நான் பண்ணேன். செம்மையாக இருந்துச்சு மேக்கப். ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகேவா? ஓகே டன்.
அடுத்து நான் மேக்கோட NC40 அண்ட் 8.0 ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். ஒன்று மேட்ச் மாஸ்டர், இன்னொன்று வந்து ஸ்டுடியோ ஃபிக்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா பிரைடலுக்கு அப்படின்னும் போது நீங்கள் ஹூடா ட்ரை பண்ணலாம் அண்ட் மேக்கு நார்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். எனக்கு நான் செல்ஃபாக தான் பண்ணுறேங்கிறதுனால நார்மலாக மேக்லேயே தான் நான் போடுவேன். ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணிட்டேன். மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருக்குது. மேட்ச் ஆகுது. இப்போ இதை எடுத்து வச்சு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள். இதை போட்டு ப்ரஷ்ல ரொம்ப போட்டு தேய்க்க கூடாது. தேய்ச்சோம்னா அந்த ஆரஞ்சு கரெக்டர் எல்லாமே வந்துடும். ஸோ அதனால தேய்க்காம லைட்டாக அப்படி டேப் 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 பண்ணுறேன். லைட்டாக மட்டும் இந்த பிளெண்டிங்காக ரொம்ப லைட்டாக இப்படி மட்டும் தேய்க்கிறதே தவிர ரொம்ப நான் தேய்க்கல. அது உங்களுக்கு அப்ளை பண்ணும்போதே தெரிஞ்சிடும். சரியான ஃபுல் கவரேஜ் தெரியுதா? ஃபுல்லாக போட்டு அப்படியே வந்து பயங்கரமாக போட்டிருக்கேன். பட் இது நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு மாதிரி கேக்கி ஆகிடும். ஸோ பிளெண்டிங்கில் தான் இருக்கே. இது பிரைடல் லுக்குங்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து லைக் இவ்வளோ வந்து வேண்டாம், எனக்கு இந்த அளவுக்கு ஃபுல்லாக போட முடியாது, லைட்டாக தான் வேணும் அப்படின்னா நான் நிறைய மேக்கப் லுக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதுலலாம் வந்து கொஞ்சம் நான் கம்மியாகவே போட்டு காட்டியிருப்பேன். இது வந்து நார்த் இந்தியன் பிரைடல், அவங்க எல்லாருமே இப்படி தான் போடுவாங்க. ஸோ அதனால செம்ம ஹெவியாக போடும். ஸோ என்னோட ஃபேஸில் ஃபுல்லாக போட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் மறந்துட்டேன். அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன். கன்சீலர் போடணும். ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேப்ளினோட ஏஜ் ரிவைண்ட் கன்சீலரில் மீடியம் ஷேட் எடுத்துக்கிறேன். நான் வந்து நார்மலாக என் ஸ்கின்னை விட ஒரு ஷேட் லைட்டர் தான் கன்சீலர் போடுவேன். பட் இப்போ வந்து ஒரு பயங்கரமாக இருக்கணுங்கிறதுனால ஒரு 2 to 3 ஷேட்ஸ் லைட்டர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. இப்படி அப்போடா போகணும், இப்படி பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபேஸில் ஒரு லிஃப்ட் கிடைக்கும். அடுத்து சுகரோட கான்டோர் எடுத்துட்டு என்னோட நோஸ் கான்டோர் பண்ணிக்கிறேன். நான் என்னோட சீக்ஸ் வந்து கான்டோர் பண்ணலை. நார்மலாக அப்படின்னா பிரைடல் லுக்கு பண்ணால் நல்லா இருக்கும், பட் நான் பண்ணல. அப்புறம் நடுவில் சேம் கன்சீலரை இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷனில் ஷேட் NC42 எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். நான் சேம் என்னோட ஸ்பஞ்ச் தான் யூஸ் பண்ணுறேன். கண்ணு கீழே இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஷேட் ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுதுன்னா உங்களை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கிறேன், உங்களை விட டார்க்காக இருக்கிற இல்லை உங்கள் ஷேட் பவுடர்னாலுமே ஓகே தான். அதை போட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா அது குறைஞ்சிரும். தெரியுதா ரெண்டு பக்கமும் உள்ள டிஃப்ரென்ஸ்? ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான், பட் அது எல்லாமே கூட ரொம்ப முக்கியம். ஸோ போட்டாச்சு. இப்போ வந்து என்னென்னா எனக்கு கொஞ்சமாக ப்ரஷ்ஷில் வந்து பவுடர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்னோட நெத்திலெலாம் ரொம்ப லைட்டாக நான் போட்டுக்கிறேன். என் நெக்கில் இன்னும் நான் ஃபவுண்டேஷன் போடவே இல்லை. அதை வந்து நான் ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறமா நெக்குக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நான் அவ்வளோ தூரம் போட்டுப்பேன். மூக்கு செம்மையாக இருக்குது. லைட்டாக ஒரு ப்ரான்சர் எடுத்து இப்படி மூக்கில் போட்டுக்கிட்டேன். மூக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் மை மூக்கு. இப்போ நம்ம கண்ணு கீழே டக்குன்னு காஜல் போட்டுடலாம். ஸோ நான் ஃபவுண்டேஷன்லாம் போட்டேன்ல, ஸோ என்னோட ஐப்ரோஸில் வந்து எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால லைட்டாக என் ஐப்ரோஸையும் அகைன் கோம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லைனர் போட்டுக்கிறேன். கே பியூட்டியோட லைனர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, என்னோட ஐஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஓவர். இப்போ நம்ம லேஷஸும் அதுக்கப்புறம் அது பேர் என்ன மஸ்காராவும் வைக்கணும். அவ்வளோதான். டக்குன்னு ஃபேஸ்க்கு ப்ளஷ் எல்லாம் போட்டுடலாம். நான் வந்து கான்டோர் பண்ணல, பட் லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு யூஸ் பண்ணுறது Forever 52ஓட கிளாம்போ பேலட். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, மைண்ட் வேறு வேலை செய்ய மாட்டேங்குது. கொஞ்சம் ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். ரொம்ப மைல்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ரான்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ளஷ் போட்டுடலாம். ப்ளஷ்ஷுக்கு சேம் பேலட்டில் இருக்கிற ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயே வந்து ஏன்னா இந்த ப்ளஷ்ஷு செம்ம பிக்மெண்டடாக இருக்கும். பிரைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த பேலட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். என்னன்னா நம்ம வந்து பிரைடலுக்குனா இப்படி தான் ரெடி ஆகணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி ரெடி ஆகணும். எனக்கு நான் மேக்கப் பண்ணும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா பிரைடல் நல்லா டார்க்காக போடு, இதை போடு, அதை போடுனாங்க. பட் ஸ்டில் நான் அவங்க எல்லாரும் கேட்டாங்கன்றதா கொஞ்சம் அப்படி போட்டேன். பட் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே மாதிரி தான் நான் வந்து என்னோட லுக்கு கடைசியில் இருந்துச்சு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, நல்லா நிறைய போட்டால் பிடிக்கும்னா நிறைய போடுங்க. ஓகேவா? ஸோ வந்து இதுவும் பண்ணிட்டு லைட்டாக ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ல போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்பவும் ஹெவியாகிடுச்சு அப்படின்றதுனால. இப்போ சேம் ப்ளஷ்ஷோட ப்ரஷ்ஷே எடுத்து அதில் இருக்க ஹைலைட்டர் எடுத்துட்டு ஓகே, ஸோ ஹைலைட்டர் இஸ் ஆல்சோ டன். டக்குன்னு லிப்ஸ்டிக் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், லைட்டாக ஜிவாமியோட லிப் ஆயில் எடுத்து என் லிப்ஸில் எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு ரொம்ப பிசு பிசுன்னு இல்லை, ஸோ மேலேயே லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். Forever 52ஓட லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். அடுத்து சுகரோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இது என்ன லிப்ஸ்டிக் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் நான் இந்த மாதிரி இருக்குது அந்த லிப்ஸ்டிக் பார்க்குறதுக்கு. ஷேட் வந்து டயானா, ஒரு மாதிரி ஒரு கோரல் ஷேட் மாதிரி தான் இருக்குது. வேணும் அப்படின்னா ரெட் யூஸ் பண்ணலாம், பட் எனக்கு ரெட்டு பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோரலிஷ் சம்திங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்கப் கம்ப்ளீட்டாக அவ்வளோதான். கடைசியாக வந்து மேபிளினோட மேக்கப், மேபிளின் இல்லை மேக்கோட
ஃபிக்ஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா மேக்கப் ரொம்ப நேரம் தாங்கணும். ஓகே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேக்கப் லுக். அண்ட் வந்து நான் லாஷஸ் வந்து ஆக்சுவலி வைக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மஸ்காரா மட்டும் நான் போட்டு முடிச்சுக்கிட்டேன்னா அன்றைக்கி ஒரு ஃபுல் டே வந்து நான் லாஷஸ் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு ஐஸ் ரொம்ப சென்சிட்டிவ், ஃபுல் டேக்கு வந்து அந்த க்ளூ வந்து எனக்கு செட் ஆகாது. ஸோ அதனால நான் வைக்கல. அண்ட் இந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா தீபிகா கௌதம் அப்படிங்கிற டிசைனர் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நான் நார்த் இந்தியன் லுக் எனக்கு எப்படி வேணும்னு கேட்டனோ அதே மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அதில் பண்ணியிருக்கிற ஒர்க் எல்லாமே ஹேண்ட் ஒர்க் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஜுவல் வந்து சென்னை ஆல் கலெக்ஷன்ஸில் இருந்து. அண்ட் அவங்ககிட்டயும் நிறைய ஜுவல்ஸ் இருக்குது. நீங்கள் பிரைட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கூட சவுத் இந்தியன் பிரைடல் ஜுவல்ஸ் கூட நிறைய வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பேங்கிள் இஸ் ஃப்ரம் குவில்லிங் ஸ்டஃப். அவங்க வந்து நான் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சூப்பராக மேட்சிங்காக என்னோட அவுட்ஃபிட்க்கு பேங்கிள் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதான் இந்த கம்ப்ளீட் ட்ரெஸ்ஸோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பாய். तू ही जाने तू क्या सोचता है